அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி மற்றும் அனைத்து போட்டி தேர்வுகளிலும் அதிகமாக எதிர்பார்க்கப்படும் மிக முக்கியமான ஒரு பகுதி ஓம்புட்ஸ்மேன். இது இந்தியன் பாலிட்டியில் உங்களுக்கு கவர் ஆகும். எல்லா எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் பாலிட்டி, மாடர்ன் இந்தியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த இந்தியன் பாலிட்டியில் ஏன்னா மற்ற டாபிக் எல்லாமே உங்களுக்கு புக்ஸில் ரெஃபர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பட்டு இந்த டாபிக் உங்களுக்கு புக்கில் கிடைக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓம்புட்ஸ்மேன் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஓம்புட்ஸ்மேன்னா என்ன அப்படின்னா, ஓம்புட்ஸ்மேன் என்பது ஒரு மக்கள் குறைத்தீர்க்கும் ஒரு ஆணையம். அதுதான் ஓம்புட்ஸ்மேன். இது பார்த்திங்கன்னா உலகத்தில் நிறைய உலகத்தில் இருக்கிற கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நாடில் மட்டும் கிடையாது, காமனாக வேர்ல்டில் ஓம்புட்ஸ்மேன் அப்படின்னா குறைதீர்க்கும் ஆணையம். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கன்னா ஸ்வீடனில் 1809 தான் பார்த்திங்கன்னா இது இந்த ஓம்புட்ஸ்மேன் கொண்டு வருவாங்க, சரிங்களா? ஸோ ஆக்சுவலி ஓம்புட்ஸ்னாலே அது ஸ்வீடன் மொழி சொல்லுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ பாருங்கள், இங்கே சொல்லியிருக்க பாருங்கள், ஓம்புட்ஸ்மேன்னா மக்கள் குறை தீர்க்கும் ஆணையர். அதுவும் அரசு அல்லது அரசு நிறுவனத்திற்கு எதிராக பொதுமக்கள் அளிக்கும் புகார்கள். அரசு அல்லது அரசுக்கு எதிராக பொதுமக்கள் அளிக்கும் புகார்கள் பார்த்திங்கன்னா சுயமோட்டாவாக பார்த்திங்கன்னா இதில் என்கொயரி பண்ணும், சரிங்களா? சுயமோட்டாவே இந்த இந்த ஆர்கனைசேஷன் என்கொயரி பண்ணும். வேர்ல்டு லெவலில் ஓம்புட்ஸ்மேன் அது பார்த்திங்கன்னா இதனோட முக்கிய நோக்கம் எல்லாம் அதான் ஆன்டி கரப்ஷன் தான், ஓகேங்களா? முக்கிய நோக்கம் நல்ல நிர்வாகம், வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை உறுதி செய்வதாகும். முக்கிய அம்சங்கள் பார்த்திங்கன்னா பொதுமக்களுடைய புகார்களை பெறுதல், அரசு அல்லது அரசு செயல்பாடுகளை விசாரணை செய்தல், சரிங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதனுடைய மிக முக்கியமான நோக்கங்கள், சரிங்களா? ஸோ நம்ம முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஓம்புட்ஸ்மேன் என்ற சொல்லுன்றது ஸ்வீடன் மொழிச்சொல், சரிங்களா? ஓம்புட்ஸ்மேன்றது ஸ்வீடன் மொழிச்சொல். இது பார்த்திங்கன்னா ஸ்வீடனில் தான் ஃபஸ்ட்டு உருவாக்குதாங்க. இந்த ஸ்வீடனில் தான் ஃபஸ்ட்டு இந்த ஓம்புட்ஸ்மேன் அமைப்பு உருவாகுது. ஓகே, இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய என்னென்னா, காமன்வெல்த் கண்ட்ரிஸ். இப்போ காமன்வெல்த் கண்ட்ரிஸ்னால் தெரியும், பிரிட்டிஷ்க்கு பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி பண்ண பகுதி காமன்வெல்த் பகுதின்னு சொல்லுவாங்க. அதில் 56 கண்ட்ரிஸ் இருக்கும் காமன்வெல்த் பகுதிகளில். அதில் ஃபஸ்ட்டு ஓம்புட்ஸ்மேன் அக்செப்ட் பண்ண ஃபஸ்ட்டு காமன்வெல்த் கண்ட்ரி நியூசிலாந்து, சரிங்களா? நியூசிலாந்து தான் ஃபஸ்ட்டு இந்த ஓம்புட்ஸ்மேன் பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே, நான் ஏன் ஸ்பீடாக சொல்கிறேன்னா உங்களுக்கு யூடியூப்பில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் நிறைய ஈஸியாக ஸ்பீடாக நீங்கள் நோட்ஸ் எடுக்க முடியும், சரிங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓம்புட்ஸ்மேன் குறை தீர்க்கும் ஆணையம் அல்லது குறைக்கேல் அதிகாரின்னு சொல்லுவாங்க. இது ஸ்வீடனில் தோன்றுச்சு. 1809 ஃபஸ்ட்டு ஸ்வீடனில் உருவாச்சு, ஓகேங்களா? ஓம்புட்ஸ்ன்றது ஸ்வீடன் மொழிச்சொல். காமன்வெல்த் கண்ட்ரிஸ் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணது நியூசிலாந்து, ஓகேங்களா? இதை தான் இந்தியாவில் லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தான்னு சொல்லுவாங்க. லோக்பால்னா சென்ட்ரல் லெவலில், எப்படி சென்ட்ரல் லெவலில் லோக்சபா இருக்குது, ராஜ்யசபா இருக்குது, ஸ்டேட் லெவலில் சட்டமன்றம் இருக்குது. அது போல் தான் லோக்பால் சென்ட்ரல் லெவலில், லோக் ஆயுக்தா ஸ்டேட் லெவலில், ஓகேங்களா? நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா லோக்பால் பற்றி பக்காவாக பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது, நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ லோக்பால் என்பது இது அதான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஓம்புட்ஸ்மேனில் ஒரு பகுதி. ஓம்புட்ஸ்மேன் வேர்ல்டு லெவலில் இருக்குது. லோக்பால் இந்தியா லெவலில் லோக்பால் அழைக்கணும், சரிங்களா? பாருங்கள் என்ன சொல்கிறாங்க. லோக்பால் என்பது மத்திய அரசின் உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் மீது வரும் ஊழல் புகார்களை விசாரிக்கும் சுயாதீன அமைப்பு. இன்னும் சொன்னோம் இல்லைங்களா? ஏன்னா இது சுயமட்டாவாக பார்த்திங்கன்னா ஒருத்தர் தப்புனாலும் சுயமட்டாவாக என்கொயரி பண்ணுறது அதிகாரம் இருக்குது. ஓகே, ஸோ மத்திய அரசு உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் மீது வரும் ஊழல் புகார்களை விசாரிக்கும் ஒரு அமைப்பு, ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது லோக்பால் எப்போ உருவாக்குச்சு, எப்போ பார்லிமெண்ட்டில் அக்செப்ட் பண்ணாங்க, எப்போ குடியரசில் அப்ரூவ் பண்ணாதெல்லாம் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பார்லிமெண்ட்டில் பார்த்திங்கன்னா லோக்பால் மற்றும் 2 முக்கிய அங்கங்கள்னா அது லோக்பால் மசோதா 2011, லோக்பால் மசோதா 2011. லோக்சபாவில் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 4, 2011. ஆகஸ்ட் 4, 2011 பார்த்திங்கன்னா நமக்கு லோக்பால் லோக்சபாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. அடுத்து பாருங்கள், மீண்டும் அதாவது லோக்பால் லோக் ஆயுதம் திருத்துறாங்க. திருத்தப்பட்ட லோக்பால் மற்றும் லோக் ஆயுதம் 2011 மீண்டும் செகண்ட் டைமாக டிசம்பர் 11, 2022, ஓகேங்களா? டிசம்பர் 22, 2011 மீண்டும் பார்த்திங்கன்னா தாக்கல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டைம் தாக்கல் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ பாருங்கள், லோக்பால் மற்றும் லோக்பால் மசோதா அறிமுகம் ஆகஸ்ட் 4, 2011 ஃபஸ்ட் டைமு. அடுத்து மீண்டும் டிசம்பர் 22, 2011 திருத்தப்பட்ட லோக்பால் மசோதா அறிமுகம். இதுதான் ரொம்ப கீ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு, ஓகேங்களா? அடுத்து ராஜ்யசபாவில் டிசம்பர் 17, ஓகேங்களா? டிசம்பர் 17 ஃபஸ்ட் 2013 ராஜ்யசபாவில் அறிமுகம் பண்ணுறாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, மீண்டும் டிசம்பர் 18 லோக்சபாவில் 2013 நிறைவேற்றம் பண்ணுறாங்க. ஜனவரி 1, 2014 குடியரசுத் தலைவர் பார்த்திங்கன்னா அப்ரூவ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2011 ஆகஸ்ட் 4 வந்து லோக்சபாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவில் வந்து அது பாஸ் ஆகாது. ஸோ அதனால் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2013 வந்து இந்த ப்ராசஸை மீண்டும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ 2013 டிசம்பர் 17 ஓகேங்களா, 2013 டிசம்பர் 17 லோக்சபாவில் ஃபஸ்ட்டு வந்து தாக்கல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 18 ராஜ்யசபாவில் லோக்சபாவில் தாக்கல் பண்ணுறாங்க. 2013 டிசம்பர் 18 லோக்சபா, 17 ராஜ்யசபா, மாநிலங்களவை ஓகேங்களா. ஸோ டிசம்பர் 17 ராஜ்யசபா, டிசம்பர் 18 லோக்சபா, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் 1/1/2014 நம்மளுடைய குடியரசுத் தலைவர் அப்ரூவல் கொடுத்துட்றாரு, சரிங்களா. ஸோ ஓகே பார்த்துங்க. இது இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக ஹிஸ்ட்ரி பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு லோக்பால்ன்ற வார்த்தையை வந்து 1963 LM சிங்வி, லக்ஷ்மிமால் சிங்வின்னு சொல்லுவாங்க. இவர் தான் ஃபஸ்ட்டு முன்வைத்தார் லோக்பால்ன்ற வார்த்தையை. 1809 காலகட்டத்திலே ஸ்வீடனில் வந்து உருவாயிடுச்சு. ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 1963 ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, லக்ஷ்மிமால் சிங்வி தான் லோக்பால்ன்ற வார்த்தையை வந்து பார்லிமெண்ட்டில் முன்வைப்பார், ஓகேங்களா. ஆனால் லோக்பால் சட்டம் எப்போ இருந்துச்சு, 2013 டிசம்பர் 17 ராஜ்யசபா, டிசம்பர் 18 லோக்சபா, ஓகேங்களா. 1/1/2014 அறிமுகப்படுத்துகிறாங்க, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் 1966 ஏஆர்சின்னு சொல்லுவாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம் கமிஷன், ஏஆர்சின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஏஆர்சி 1, 2, 3 இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம் கமிஷனில் இந்த லோக்பாலையும் லோக் ஆயுக்தையும் உருவாக்குறதுக்கு பரிந்துரை பண்ணுறாங்க. 1966 லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம் கமிஷனில் இது உருவாக்குறதுக்கு பரிந்துரை பண்ணுறாங்க, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் 1968 லோக்பால் மசோதா பாருங்கள். 1968 லோக்பால் மசோதா மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. மக்களவையில் நிறைவேறினாலும் மாநிலங்களவையில் நிறைவேறவில்லை, ஓகேவா. ஃபஸ்ட்டு அப்போ 1968 வந்து கொண்டு வந்திருக்காங்க. லோக்சபாவில் வந்து நிறைவேறிச்சு, ராஜ்யசபாவில் நிறைவேறல, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க 1971, 77, 85, 89, 96, 98, 2001, 2005, 2008 இத்தனை டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லோக்பால் மசோதா வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் பார்லிமெண்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம பார்லிமெண்ட்டில் வந்து நிறைவேற்றுறாங்க. ஆனால் வந்து சட்டம் நடைமுறைப்படுத்தவில்லை, சட்டமாகலை. மசோதா தாக்கல் பண்ணுறாங்க, சட்டமாகலைன்னா ஒரு மசோதா சட்டமாகணும் அப்படின்னா லோக்சபாலையும் இந்தியாவில் இருக்கிற பார்லிமெண்ட்டில் 2 அவைக்கு இது, ஒன்று லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. அந்த லோக்சபாலையும் நிறைவேறணும், ராஜ்யசபாலையும் நிறைவேறணும், ஓகேங்களா. அப்போ தான் வந்து அந்த பில் வந்து ஆக்டாக மாறும், சரிங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ 1963 லக்ஷ்மிமால் சிங்வி வந்து ஃபஸ்ட்டு காயின் பண்ணுறாரு. 1968 கொண்டு வராங்க. அப்புறம் தொடர்ச்சியாக 71, 73 இந்த மாதிரி மசோதா தாக்கல் பண்ணாலும் சட்டமாக மாறவில்லை, ஓகேங்களா. அதுக்கப்புறம் 2011 எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு, 2011 அண்ணா ஹசாரே இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊழல் இயக்கம், இந்த ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்காங்க இல்லையா, அந்த பார்ட்டி அந்த பீரியடில் நாடு முழுசும் பெரும் ஆதரவை பெற்றது. அதுக்கப்புறம் 2013 தான் என்ன பண்ணுறாங்க, முன்ன சொன்ன இல்லையா, 2013 இந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா ஆக்டை வந்து நிறைவேற்றுறாங்க, சரிங்களா. ஸோ அதுதான் முன்னே சொன்னேன். டிசம்பர் 2013, டிசம்பர் 17 2013, டிசம்பர் 18 2013 ராஜ்யசபா அண்ட் லோக்சபா, ஓகே. ஜனவரி 1 2014 இது வந்து சட்டமாக கொண்டு வராங்க, சரிங்களா. ஸோ ஜனவரி 1 2014 லோக்பால் வந்துருச்சு. ஆனால் லோக் ஆயுக்தா, லோக்பால் என்பது இந்தியா சென்ட்ரல் லெவலில் ஒரு ஸ்டேட்டுக்கும் லோக் ஆயுக்தாவை கொண்டு வரணும், சரிங்களா. அது நம்ம பின்னாடி டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து பாருங்கள், முக்கியமான பாயிண்ட், கீ பாயிண்ட்டு, 2019 இந்தியாவின் முதல் லோக்பால் பினாகி சந்திரகோஸ். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட முதல் லோக்பாலாக பினாகி சந்திரகோஸை வந்து நியமிக்கிறாங்க. பினாகி சந்திரகோஸ், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்தியாவுடைய முதல் குறை தீர்க்கும் ஆணையர் வந்து பினாகி சந்திரகோஸ், ஓகே. பாருங்கள், சென்ட்ரல் லெவலில் லோக்பால், ஸ்டேட் லெவலில் லோக் ஆயுக்தா, ஓகேங்களா. எல்லாருக்கும் தெரியும் ஊழலை வந்து ஒழிக்கிறதாக கொண்டு வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு கொண்டு வந்த ஆணையம் வந்து முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 1966 இந்தியாவின் முதல் லோக்பால் பினாகி சந்திரகோஸ், ஓகேங்களா. அதுக்கு பாருங்கள் அடுத்தது அசோக் குமார் சென் பற்றி ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லிடலாம். ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா 1960 தொடக்கத்தில் இந்திய நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு ஓம்புட்ஸ்மேன் என்ற கருத்தை முதலாக முன்மொழிந்தவர், ஓகேங்களா. முதலாக முன்மொழிந்தவர் யாருன்னா அசோக் குமார் சென், ஓகேங்களா. முன்னாடி பார்த்தாலே LM சிங்வி, லக்ஷ்மிமால் சிங்வி 1963 லோக்பால்ன்ற வார்த்தையை கொண்டு வராரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 1960 இந்திய பார்லிமெண்ட்டில் ஒரு ஓம்புட்ஸ்மேன், அதாவது அரசியல் கான்ஸ்டியூஷனல் ஓம்புட்ஸ்மேன் என்ற கருத்தை வந்து முதலில் முன்மொழிந்தவர் அசோக் குமார் சென், ஓகேங்களா. ஸோ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கங்க. ஆனால் இது 1963 LM சிங்வி வந்து லோக்பால் லோக் ஆகிற பேரை வந்து உருவாக்குனார், அது ஓகே பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அதில் முக்கியமான பாயிண்ட் வந்து ஓகே பார்த்துட்டோம். ஓம்புட்ஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த நாட்டில் எங்கெங்கே எப்பப்போ என்னென்ன நாடுகளில் அதை காயின் பண்ணாமல் பார்க்கலாம், ஓகேங்களா. ஸ்வீடனில் 1809 இது பாருங்கள்,
ஸ்வீடனில் 1809, பின்லாந்தில் 1990, 19 பின்லாந்து, டென்மார்க்கில் 1955, நார்வேயில் 1962, நியூசிலாந்து 1962, காமன்வெல்த் நாடுகளில் ஃபஸ்ட் நாடு. ஓகேங்களா. இங்கிலாந்தில் 1967, இந்தியாவில் 2013 லோக்பால் மற்றும் லோக் ஆயுத சட்டம். ஓகேங்களா. ஸோ இந்த லோக்பால் அமைப்பு ஒரு நாட்டிலையும் ஒரு டைமை உருவாக்குறாங்க. சரிங்களா. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி லோக்பால், இது வந்து பார்த்திங்கன்னா ஓம்புட்ஸ்மேன் தான் வேர்ல்டு லெவலில் இருக்குது. இந்தியாவில் தான் லோக்பால் இன்னும் லோக் ஆயுத் தான். சரியா. ஸோ இதெல்லாம் பக்காவாக நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. முன்னாடி பார்த்த மாதிரி கொஸ்டின் வீடியோ பார்த்தீங்கன்னா உலகின் முதல் ஓம்புட்ஸ்மேன் நாடு ஸ்வீடன் 1909, காமன்வெல்த் நாடுகளில் முதல் ஓம்புட்ஸ்மேன் நாடு நியூசிலாந்து 1962, இந்தியாவில் வந்து லோக்பால் 2013. ஓகேங்களா. ஸோ இந்த லோக்பால் அமைப்பு வந்து இந்தியாவில் எல்லார் மேலேயும் என்ன பண்ணலாம், இந்த லோக்பால் அமைப்பு என்கொயரியை தொடங்கலாம். ஆனால் பிரதமர் மீது என்கொயரி தொடங்க முடியாது. அப்படி பிரதமர் மீது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊழல் விசாரணை புகார் கொண்டு வரணும் அப்படின்னா, அதாவது லோக்பாலில் மொத்த உறுப்பினர்களில் 2/3 உறுப்பினர்களுடைய ஒப்புதல் தேவை. சரிங்களா. 2/3 உறுப்பினருடைய ஒப்புதல் தேவை. சரியா. அது வந்து என்னென்னா, சப்போஸ் லோக்பாலுக்கோ லோக் ஆயுக்தாவுக்கோ தவறான புகார் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், உங்களுக்கு தண்டனை அதிகபட்சம் 1 ஆண்டு சிறை தண்டனை, அதிகபட்சம் 1 லட்சம் ரூபாய் அபராதம். ஓகேங்களா. அல்லது ரெண்டுமே விதிக்கப்படலாம். 1 லட்சம் அபராதம், 1 ஆண்டு சிறை, ரெண்டில் ஏதாவது ஒன்று, ரெண்டுமே விதிக்கப்படலாம். ஓகே. ஸோ அடுத்து வேறு என்ன பார்க்கலாம். சம்பளம் எப்படி தராங்கன்னா, லோக்பால் தலைவர் இந்திய தலைமை நீதிபதியோட சம்பளத்துக்கு இணையாக கொடுப்பாங்க லோக்பால் தலைவருக்கு. உறுப்பினர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதியோட சம்பளம் மற்றும் கிடைக்கும். ஓகேவா. அப்போ லோக்பால் என்பது சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜட்ஜிக்கு ஃபவரான வந்து ஒரு அமைப்பு. ஓகேங்களா. ஸோ பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அல்லது 20 வயசு, எல்லாத்துக்கும் காமனாக தெரியும். 5 ஆண்டுகள் அல்லது 20 வயசு, இதில் எது முதல்லையோ அது வந்து பதவி நீக்கம் பண்ணிடலாம். ஓகேங்களா. அடுத்து பணி நீக்க முறை பார்த்திங்கன்னா, லோக்பால் தலைவர் அல்லது உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவர் மட்டுமே பதவியிலிருந்து நீக்க முடியும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. லோக்பால் தலைவர் அல்லது உறுப்பினர்களை நம்ம குடியரசுத் தலைவர் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், பணியிலிருந்து நீக்க முடியும். சரிங்களா. ஸோ மிஸ்பிஹேவியர் அல்லது இன்கெப்பாசிட்டி, இந்த 2 காரணத்தை வச்சு நம்ம நீக்கலாம். ஓகே. ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட்டு, லோக்பால் தேர்வுக்குழு தலைவர் எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, தலைவர் வந்து பிரதமர், மக்களவை சபாநாயகர் வந்து பார்த்திங்கன்னா மெம்பராக இருப்பாங்க. ஓகேங்களா. மக்களவை சபாநாயகர். ஓகேங்களா. அப்போ ஆல்ரெடி தெரிஞ்சு தான் பிரதமர் இருப்பார், மக்களவை சபாநாயகர் இருப்பார், மக்களவையோட எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்தியாவோட தலைமை நீதிபதி இருப்பார், சிறந்த சட்ட அறிஞர் இருப்பார். ஓகே. எமினன்ட் ஜேர்னலிஸ்ட், சட்ட தலைமை நீதிபதி இருப்பார், சட்ட அறிஞர் இருப்பார். இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, லோக்பாலில் வந்து அந்த மெம்பர்ஸை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுறாங்க. பிரதமர் இருப்பார், சபாநாயகர் ஸ்பீக்கர் இருப்பார், எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார், இந்திய ஜட்ஜி இருப்பார், சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட்ஜ் இருப்பார், அதே போல் ஒரு எமினன்ட் பர்சன், எமினன்ட் பர்சன் இருப்பாங்க. இந்த 5 பேர் சேர்ந்த அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த லோக்பால் அமைப்பை வந்து உருவாக்குவாங்க. சரிங்களா. அதிகபட்சம் 5 வருஷம் தான். ஓகேங்களா. மொத்தம் இந்த லோக்பால் அமைப்பு வந்து 5 வருஷம் தான். 8 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா. தலைவர் மற்றும் அதிகபட்சம் 8 மெம்பர்ஸ் இருப்பாங்க. எல்லாமே முக்கியமான பாயிண்ட்டுங்க, தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸு, பக்காவாக நீங்கள் இன்ஸ் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. லோக்பால் செலக்டட் கமிட்டி, பிரதமர் தலைவராக இருப்பார், ஸ்பீக்கர் இருப்பாங்க, சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட்ஜ் இருப்பாங்க, அதே போல் எமினன்ட் பர்சன் இருப்பாங்க. இந்த அமைப்பில் 8 பேர் இருப்பாங்க. ஒரு தலைவர் இருப்பாங்க, அதிகபட்சம் 8 மெம்பர் இருப்பாங்க. சரிங்களா. பிரதமர் மீது லோக்பால் வந்து ஊழல் குற்றத்தை வந்து சுமத்த முடியாது. ஓகேங்களா. ஆனால் இந்த 8 உறுப்பினர் 2/3 உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுத்தாங்கன்னா பிரதமர் மீது என்ன பண்ணலாம், நம்ம இந்த ஊழல் விசாரணை வந்து தொடங்கலாம். சரிங்களா. மொத்த உறுப்பினர்கள் வந்து பார்த்தா 50% SC ST OBC மெம்பர்ஸ் ஆகணும். SC ST OBC மைனாரிட்டிஸு, பெண்கள் ஆகிய பிரிவுகளாக சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஓகேவா. தலைவர் தகுதி யாருன்னா, இந்தியாவின் முன்னாள் தலைமை நீதிபதி அல்லது உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி. ஏன்னா லோக்பால் என்பது ஒரு ஊழலை வந்து விசாரிக்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கும் போது அப்போ எப்படி இருக்கணும்னா, அப்போ கட்டாயமாக எமினன்ட் பர்சன் கட்டாயமாக இருக்கணும். அப்போ சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்டையர்டு சீஃப் ஜட்ஜி இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜி. ஓகேங்களா. அல்லது ஊழல் தடுப்பு சட்டம், பொது நிர்வாகம் படுத்துவதில் சிறந்த அனுபவம் பெற்றவராக இருக்க வேண்டும். ஓகேவா. ஸோ முக்கியமான பாயிண்ட் எல்லாமே நான் மீண்டும் சொல்கிறேன். லோக்பால் அண்ட் லோக் ஆயுத் ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. லோக்பால் அதிகபட்சம் 8 மெம்பர்ஸ். கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, லோக்பாலில் எத்தனை பேர் இருப்பான்னு கேட்பாங்க. ஸோ ஒரு தலைவர், 8 உறுப்பினர்கள், மொத்தம் 9 பேர். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லோக்பால் அமைப்பு, பார்த்துக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு டைம் நான் உங்களுக்கு ரிவிஷன் கொடுக்குறேன். லோக்பால்லாம் குறைத்திருக்கும் அதிகாரி 9 பேர் இருப்பாங்க, ஒரு தலைவர், 8 உறுப்பினர்கள். யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னா, பிரதமர் தேர்ந்தெடுப்பார். அந்த கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, பிரதமர் இருப்பார், எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார், ஸ்பீக்கர் இருப்பார், சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட்ஜ் இருப்பாங்க,
ஒரு லா எமினன்ட் பர்சன் இருப்பாங்க. இதுதான் லோக்பாலுடைய அமைப்பு. ஓகேங்களா? 5 வருஷம் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயசு இது எது முந்தையதோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி நீக்கம் செஞ்சிடலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் அவருடைய பதவி காலங்கள். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கங்க. தேங்க்யூ. ஆல் த வெரி பெஸ்ட்.